ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. வசுதேவசுதம் தேவம் கம்சச்சாணூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். நாள்தோறும் பகவத்கீதையில் 10வது அத்தியாயத்தில் நம்ம அர்ஜுனன் இப்போது பேச தொடங்கியிருக்காங்க. பகவான் இது வரைக்கும் தன்னுடைய பெருமைகள், தன்னுடைய நற்குணங்கள், தன்னுடைய ஐஸ்வர்யம் பற்றியெல்லாம் சொல்லிட்டு வந்திருக்கார் இல்லையா? அதெல்லாம் கேட்ட அர்ஜுனனுக்கு இப்போ அது முழுமையாக புரியுது, முழுமையாக அதில் நம்பிக்கையும் வந்துடுச்சு. உண்மைதான் அப்படின்னு புரிஞ்சு போன அர்ஜுனன் இப்போது பகவானுடைய புகழை எடுத்து சொல்கிறாங்க. பகவானை பற்றி புகழ் பாடுறாங்க. எதுக்கு திடீர்னு இது அப்படின்னா, தொடர்ந்து பகவானுடைய பெருமைகள் தெரிஞ்ச உடனே பகவானை பற்றி பாடாமல் இருக்க முடியுமா? ஏன்னா இதே அர்ஜுனன் தான் 1வது அத்தியாயத்தில் சேனையோர் உபயோர் மத்தியே ரதம் ஸ்தாபய மேச்சியத அப்படின்னு சொன்னான். அதாவது 2 சேனைகளுக்கு நடுவில் போய் ரதத்தை கொண்டு போய் நிறுத்து அப்படின்னு. நிறுத்த முடியுமா? தயவு கூர்ந்து நிறுத்துறீங்களா அப்படின்ட்டுலாம் கேட்கல. 2 சேனைகளுக்கு நடுவில் ரதத்தை கொண்டு போய் நிறுத்து அப்படின்னு கிருஷ்ண பரமாத்மாக்கே கட்டளையிட்டான் அந்த அர்ஜுனன். ஆனால் அதே அர்ஜுனன் தான் இப்போ பகவானை பற்றி பரம் பிரம்ம பரம் தாம பவித்ரம் பரமம் பவான் புருஷம் சாஸ்வதம் விபும் அஜம் அப்படின்ட்டு எல்லா புகழையும் பாடுற அர்ஜுனன். எதனால? ஏன்னா பகவானை பற்றின பெருமைகள் எல்லாம் தெரிஞ்சு போச்சு இல்லையா? ஐயோ, அப்போ இவ்வளோ பெரிய பரமாத்மாவா, இவ்வளோ பெரியவராக நமக்கு முன்னாடி இங்கே உட்காந்துட்டு இருக்காரு, நமக்காக இந்த ரதத்தை ஓட்டுறாரு, நம்ம சொன்ன கட்டளையெல்லாம் மறுபேச்சு பேசாமல் கேள்வி கேட்காம கேட்டிருக்காரு அப்படின்ட்டு அர்ஜுனனுக்கு இப்போது வேறு மாதிரி ஒரு எண்ணங்கள் போச்சு. அதனால இப்போ பகவான் பரமாத்மான்னு தெரிஞ்சதுக்கப்புறம் எப்படி பகவானோட புகழ் பாடாமல் இருக்க முடியும்? அதனால தான் பகவானை பற்றி தொடர்ந்து பெருமைகள் எல்லாம் எடுத்து பாடிட்டு இருக்க அர்ஜுனன். அதில் இப்போ 15வது ஸ்லோகத்தில் என்னன்னு பார்க்கலாம். ஸ்வயமேவாத்மனாத்மானம் வேத்தத்வம் புருஷோத்தம பூத பாவன பூதேஷ தேவதேவ ஜகத்பதே. புருஷோத்தமனா அப்படின்னா புருஷர்களுக்குள் உத்தமன் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது இது எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, இப்போ பார்த்தீங்கன்னா அச்சுத் ஜட பொருள்கள் இருக்கு இல்லையா? அப்போ பார்த்தீங்கன்னா அச்சுத்தை காட்டிலும் வேறுபட்ட புருஷன் அப்படின்னு. கண்டிப்பாக அது நமக்கே தெரியும், ஜடப்பொருட்களை காட்டிலும் வேறுபட்டன. ஆனால் அது கூட இல்லை, பத்தர்கள்னால் இங்கே சம்சாரத்தாலேயே கட்டுப்பட்டு இருக்காங்க இல்லையா? அப்படிப்பட்டவங்க முக்தர்கள். இங்கே சம்சாரத்தில் பிறந்திருந்தாலும் இந்த ஆசைகள் எல்லாம் துறந்து ஒரு நாள் பகவானை பற்றின உண்மையெல்லாம் தெரிஞ்சு பகவான்கிட்டயே போய் முக்தி அடைஞ்சவங்க. நித்தியர்கள்னால் எப்போதுமே பகவானுடைய இருக்கக்கூடியவங்க. அதாவது ஆதிசேஷன், கருடன் போன்றவர்கள்லாம். அப்போ இவங்க எல்லாமே காட்டிலும் ரொம்ப வேறுபட்டு உயர்ந்து இருக்கக்கூடியவர் அப்படின்றதுனால புருஷோத்தமன் அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லை, உத்தமன்னு எதனால் சொல்கிறாங்க அப்படின்னா, தன்னையும் தாழ்த்தி கொண்டாலும் பரவாயில்ல, தன்னுடைய பக்தர்கள் என்ன கேட்டாலும் அதை செய்யணும், பக்தர்களை காப்பாற்றணுன்றதுக்காக தன்னை கூட தாழ்த்திக்கக்கூடியவர் அப்படின்றதுனால தான் உத்தமன். அதனால் புருஷர்களுக்குள் உத்தமனே புருஷோத்தம. ஆத்மனா ஆத்மானம், அதாவது தன்னுடையதான உன்னுடைய பெருமையை, அதாவது இப்போ பகவானுடைய பெருமையை, உன்னுடைய பெருமையை ஸ்வயமேவ உன்னோட ஞானத்தாலேயே வேத்த அறிகிறாய் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது என்ன சொல்ல வர அர்ஜுனன் அப்படின்னா, உன்னோட பெருமைகளை உன்னை தவிர வேறு யாராலையும் தெரிஞ்சுக்கவும் முடியாது, சொல்லவும் முடியாது. ஏன்னா உன்னோட பெருமைகளை யாருக்கெல்லாம் தெரியும் உன்னோட பெருமைகள்? ஏன்னா இதுக்கு முன்னாடியே ஸ்லோகங்களில் பகவானே சொல்லிட்டாரு, ரிஷிகள் கூட அறிய மாட்டார்கள் என்னுடைய பெருமைகள்லாம், தேவர்கள் கூட அறிய மாட்டார்கள்னு பகவானே சொல்லிட்டாரு. அப்போ பகவானை தவிர வேறு யாராலையும் பகவானோட பெருமைகளை தெரிஞ்சுக்க முடியாது. யாருனாலும் சொல்ல முடியும்? ஏதான ஒரு கருவி வேணும் இல்லையா அந்த பகவானோட பெருமைகள் சொல்கிறதுக்கு? அதுக்கு பகவானுடைய ஞானம்தான் அதுக்கு ஒரே கருவி. அதை தவிர வேறு எந்த கருவியும் கிடையாது. ஏன்னா நம்ம எல்லாம் ரொம்ப குறைஞ்ச சக்தி இருக்கக்கூடியவர்கள். ஆனால் நம்ம சக்தியெல்லாம் தாண்டி நம்ம நினைவுக்கெல்லாம் அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய பகவானை நமக்கு கொஞ்சமாக இருக்கக்கூடிய சக்தியால் எப்படி நம்ம தெரிஞ்சுக்க முடியும்? இல்லை எப்படி தான் சொல்லி முடிச்சிட முடியும்? அதனால் பகவானே, உன்னுடைய பெருமைகளை உன்னுடைய ஞானத்தாலேயே மட்டும்தான் சொல்ல முடியும், இதுக்கு வேறு எந்த கருவியும் கிடையாது அப்படின்ட்டு சொல்கிறான் அர்ஜுனன். பூத பாவனை இதெல்லாம் விழிச்சொல்னா பகவானை பற்றின அந்த பெருமைகளை பூத பாவனை, ஜீவராசிகள் அனைத்துக்கும் உற்பத்தி ஆகும் இடமே பகவான் தான். ஏன்னா பகவான் தான் ஆதாரம்னு பார்க்குறோம். அப்போ பகவான் கிட்ட இருந்த எல்லா ஜீவராசிகள் அனைத்தும் உற்பத்தி ஆகுதுன்றதுனால பூத பாவனை. பூதேஷ
அது உற்பத்தி ஆகிட்டா மட்டும் பத்துமா? அதுக்கப்புறம் வந்து அதெல்லாம் நியமிக்க வேண்டாமான்னா படைத்த அனைத்துக்கும் நியமிப்பவனாக இருக்கக்கூடியவர். தேவதேவ, இப்போ ராஜாதி ராஜா அப்படின்னு சொல்கிறது போல் தேவர்களுக்கெல்லாம் தேவன். இதுக்கு முழுமையான அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இடத்துலேருந்து பார்க்கும்போது தேவர்கள்லாம் நமக்கு எங்கேயோ இருக்கா மாதிரி இருக்கும் இல்லையா? அவங்களுடைய சக்திகள்லையா இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து வயசு ஆகாதுன்றதுலையா இருக்கட்டும், இல்லை எவ்வளவோ விஷயங்கள், அவங்களுக்கு பசி தாகம் தூக்கம் எதுவுமே இருக்காது. இப்படி பல விஷயங்கள்லாம் அவங்க நம்மளேருந்து ரொம்ப உயர்ந்து இருக்கிறா போல் நமக்கு தெரியும். அதுபோல் தேவர்களுக்கு பல மடங்கு உயர்ந்து இருக்கக்கூடியவர் பகவான். அதனால் தேவர்களுக்கெல்லாம் தேவனே, ஜெகத்பதே, இந்த ஜகத்துக்கே ரக்ஷகனாக இருக்கக்கூடியவர். சுவாமி, சுவாமின்னா என்ன? இந்த ஜகத்தையே உடையவர். இந்த ஜகத்தே வந்து அவருக்கு சொத்து. இந்த ஜகத்துனா இந்த உலகம், இந்த பிரபஞ்சம் முழுவதும் பகவானுடைய சொத்து. இந்த பிரபஞ்சத்தை உடையவர் அப்படின்றனால சுவாமி ஜெகத்பதே அப்படின்ட்டு இப்படிலாம் விழிச்சொல்கள் வச்சு அர்ஜுனன் வந்து பகவான் அழைக்கிறார். தொடர்ந்து என்னெல்லாம் சொல்கிறான்னு பார்க்கலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.